அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் சார்ந்து ஒவ்வொரு கிளாஸா பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஆல்ரெடி இந்திய அரசியல் அமைப்பில் வரலாற்றின் தாக்கம் அப்படின்ற டாபிக் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருவாங்க. அப்போதான் அதோட கண்டினியூட்டி இது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம எதாவது பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட வளர்ச்சியில ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி எப்போ தொடங்குது? 1765 என்ன பண்றாங்க? வங்காளத்துல திவானி உரிமையை பெறாங்க. வங்காளம், பீகார், ஒரிசா பகுதியில திவானி உரிமையை பெறாங்க. அதற்கப்புறம் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்ற சட்டம் 1773, அதாவது 65 பிளஸ் இது 73னா ஆல்மோஸ்ட் அதுல ஒரு 5 வருஷம் 8 வருஷம் கழிச்சு இந்த ஒழுங்குமுறை சட்டம் வருது. 1773 இருந்து 1858 வரைக்கும் மொத்தம் 7 சட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டங்கள் ஒவ்வொன்றும் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒழுங்குமுறை சட்டம். இது இங்கிலாந்து பிரதமர் நார்த் பிரபு அப்படின்ற ஒரு வணிக குழுவின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் என்னது? இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773. இதுல இந்தியாவில் செயல்பட்டு வந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் மீது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட முதல் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லலாம்? அந்த ஒழுங்குமுறை சட்டத்தை தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்பின் அடிக்கல் அல்லது இந்திய அரசியலமைப்பின் முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் மேற்பார்வை மன்னரிடமிருந்து என்ன பண்றாங்க? மத்திய நிர்வாகத்துக்கு, அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு இந்த சட்டத்தின் மூலியமா தான் மாற்றப்படுது. அதாவது இதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் மட்டும் தான் பார்ப்பாரு. இவங்க என்ன லாபம் பண்ணாங்களா, நஷ்டம் பண்ணாங்களா, என்ன லஞ்சம் வாங்கினாங்களா, எது பண்ணாங்க, எவ்வளவு இன்கம் வருது, எவ்வளவு நம்ம செலவு பண்றோம், எல்லாத்தையும் பார்த்தது யாரு அப்படின்னா மன்னர். மன்னர் ஒரு தான் அவர் கடைசியா என்ன பண்ணுவார்? அவருடைய முடிவு தான் இறுதியான முடிவா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை முழுமையா என்ன பண்றாங்க? பாராளுமன்றத்துடைய பார்வைக்கு கொண்டு போறாங்க. பாராளுமன்றத்துல நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? குறைஞ்சது 100 பேத்துக்கு மேல இருப்பாங்க. ஸோ அதுல எல்லாத்துடைய பார்வைக்கும் போகும்போது எந்த வகையிலையும் அவங்க தவறு செய்யாத மாதிரி பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டு வராங்க. ஸோ இதன் அடிப்படையில என்ன பண்றாங்க? நிர்வாகம் மற்றும் அரசியல் செயல்பாடுகளை அங்கீகரிக்கிறது நாடாளுமன்றமும் 1773 ஒழுங்குமுறை சட்டம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில இயக்குனர் குழுவுடைய உறுப்பினர்களோட பதவி காலம் 1 வருடம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல அந்த 1 வருடம்ன்ற பதவி காலத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா 4 வருடம் அப்படின்னு சொல்லி மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்டுக்கு 4/1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது அந்த 4 ஆண்டுகள் இயக்குநர்கள் உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அதுல 4/1 பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்பப்ப ரிட்டையர் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அவங்கள திரும்ப மறு நியமனம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்ப நம்ம இந்திய பாராளுமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா மேலவை அப்படின்னு சொல்றோம்ல, அதுல என்ன பண்ணுவாங்க? 6 வருடம் பதவி காலம், அதாவது 3/1 பங்கு உறுப்பினர்கள் 2 வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வங்காளத்துடைய ஆளுநர் என்னன்னு சொல்லி அழைக்கப்படுவார் அப்படின்னாடியா வங்காள கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரை மாத்துறாங்க. வங்காளத்துடைய ஆளுநர் வங்காள கவர்னர் ஜெனரல் அல்லது வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் அப்படின்ற பதவியை அந்த தலைவருக்கு கொடுக்குறாங்க. அப்படி அழைக்கப்பட்டவர் தான் யார் அப்படின்னா நம்ம வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்றவர். ஓகேங்களா? இவருடைய பதவி காலம் பார்த்தோம் 5 வருடம். இவர் என்ன பண்ணலாம்? ரிட்டையர் ஆனாலும் சரி திரும்ப மறு நியமனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாம தலைமை ஆளுநருக்கு உதவ 4 நபர்களை கொண்ட ஆலோசனை குழு ஏற்படுத்தப்படுது. இந்த ஆலோசனை குழு என்ன பண்ணும் அப்படின்னா, தலைமை ஆளுநருக்கு தேவையானப்ப அவருக்கு ஆலோசனை வழங்கும். இவர் உட்காந்து ஒரு விஷயத்தை இப்ப ஒரு மன்னர் போர் புரிகிறாரு அப்படின்னா இவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பண உதவி பண்ணலாமா? 2 மன்னர் போர் புரிகிறாங்க அப்படின்னா இந்த 2 மன்னருக்கு இடையில யாருக்கு நம்ம போய் உதவி பண்ணலாம், யாருக்கிட்ட பணம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஆலோசனை பண்றதுக்கான குழு தான் இந்த ஆலோசனை குழு. இதுலும் எத்தனை பேர் இருப்பாங்க? 4 நபர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கல்கத்தா வில்லியம் போர்ட் அப்படின்ற இடத்துல 1774 ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 3 நீதிபதிகளை கொண்ட ஒரு உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்படுது. எது? இந்த 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில.
இதன் மூலம் தலைமை நீதிபதியா இருந்தவர் யார் அப்படின்னா சார் எலிசா எம்பாபே. அதாவது ஒரு தலைமை நீதிபதி 3 நீதிபதிகள். ஓகேங்களா? அப்படி அமைக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்துல யார் எலிசா எம்பாபே முதல்ல உச்ச நீதிமன்றத்தை தான் அமைக்கிறாங்க. ஓகேங்களா? இது எப்ப நடக்குது? 1774. அது மட்டும் இல்லாம கம்பெனி ஊழியர்கள் நீதிபதிகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பரிசு பொருள் பெற தடை செய்யப்பட்டது எப்ப அப்படின்னா இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 தான். ஓகே, இதோட நிறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து அரசாங்கம் இந்திய மக்களின் நலன்ல அக்கறை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் உணர்த்தியதா தெரியுது. அதுக்கப்புறம் வந்து கம்பெனியின் தன்னிச்சையான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இந்தியாவின் எதிர்கால நிர்வாகத்திற்கு இதனை ஒரு வரைவு சட்டமாவே பார்க்கப்பட்டது. குறைகள் என்ன அப்படின்னா தலைமை ஆளுநருக்கு போதிய அதிகாரம் வழங்கப்படவில்லை. தலைமை ஆளுநர் யாரு? அதாவது கவர்னர் ஜெனரல். வங்காள ஆளுநர் அப்படின்றது வங்காள கவர்னர் ஜெனரல் அல்லது வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணாங்கல்ல. அப்படி மாற்று முதல் அழைக்கப்பட்டவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அவருக்கு வந்து என்ன பண்றாங்க? போதிய அதிகாரம் அளிக்கப்படவில்லை. உச்சபட்ச அதிகாரம் ஆலோசனை குழுவிற்கு வழங்கப்பட்டது. ஆலோசனை குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க? 4 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? நீதிபதிகளின் அதிகாரங்கள் சரியா வரையறுக்கப்படல. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிட் இந்திய சட்டம் 1784. அதை பற்றி அடுத்த காணொலியில பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.